ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம் நாம் ஏன் கடைபிடிக்கணும், வரலட்சுமி விரதம் அன்று கலசம் அமைத்து வழிபாடு செய்வது எப்படி, எந்த நாளில் எந்த நேரத்தில் அம்பிகையை கலசம் அமைத்து நம்மளுடைய வீட்டிற்கு அழைக்கணும், அழைத்த பிறகு நாம் எத்தனை நாட்கள் வைத்து பூஜை செய்யணும், எந்த நாளில் புனர் பூஜை செய்து கலசத்தை கலைக்கணும் என்பது பற்றின அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் செய்முறை விளக்கத்தோடு தெரிஞ்சுக்க போகிறீங்க. மனை இருந்ததுன்னா மனைக்கு மேலே அரிசி மாவால் கோலம் போட்டு அதற்கு மேலே தலைவாழை இலை விரித்து பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை வைக்கணும். 2 முறையில் நீங்கள் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கலாம். ஒன்று, மகாலட்சுமியினுடைய படம் இருந்ததுன்னா மகாலட்சுமியினுடைய படத்தை மட்டுமே வைத்து கூட நீங்கள் பூஜைகளை செய்யலாம். இல்லை கலசம் வைத்து தான் நாங்கள் பூஜை செய்யணும் அப்படிங்கிறவங்க கலசம் அமைத்தும் பூஜை செய்து கொள்ளலாம். மகாலட்சுமியினுடைய படத்திற்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு 2 வெற்றிலை, ஒரு பாக்கு, வாழைப்பழம் நெய்வேதனமாக வச்சுருங்க. வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பவர்கள் வரலட்சுமி தாயாரை 3 நாட்கள், 5 நாட்கள் அல்லது ஒரே நாள் கூட வைத்து வழிபாடு செய்து புனர்பூஜை செய்து கலசத்தை கலைச்சிக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா விடியற் காலை சரியாக பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4:33 இருந்து 5:15 மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைத்து கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அழைக்க முடியாதவர்கள் காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நேரம் நல்லா தாங்க இருக்குது. அந்த நேரத்துலையும் நீங்கள் அழைச்சிக்கலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நீங்கள் அம்பிகையை வீட்டிற்கு அழைப்பது நல்லது. கலசம் அமைக்கும் முறை: செம்பு அல்லது பித்தளை சொம்பில் கலசம் அமைக்கிறது நல்லதுங்க. சொம்பிற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கோங்க. தண்ணீர் ஊற்றியும் கலசம் அமைக்கலாம், அரிசி வைத்தும் கலசம் அமைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் அரிசி வைத்து தான் கலசம் வச்சுருக்கேன். பச்சரிசி கலசத்தில் சேர்த்துட்டு ஏலக்காய், லவங்கம், ₹1 நாணயம் 1, ஒரு எலுமிச்சை பழம், அது கூட வெற்றிலை, பாக்கு, பூ, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட என்னென்ன வாசனை திரவியங்கள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் சேர்க்கலாம். காதோல கருகுமணி எல்லாம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருட்களை மட்டுமே வைத்து நான் உங்களுக்கு கலசம் அமைத்து காட்டியிருக்கேங்க. நீங்கள் வைக்கக்கூடிய அரிசி, பூ எல்லாமே இந்த தேங்காய் அதில் அமர்றதுக்கு ஏற்ற அளவு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு தேங்காய்க்கு சந்தன குங்குமம் வச்சு தேங்காயை இப்போ நாம் கலசத்துக்கு மேலே வச்சிடலாம். மாவிலை கிடைச்சதுன்னா மா இலை பயன்படுத்திக்கோங்க. மா இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெற்றிலை கூட பயன்படுத்தி கலசம் அமைச்சிக்கலாங்க. நான் இங்கே வெற்றிலையை பயன்படுத்தி தான் கலசம் அமைச்சிருக்கேன். ரொம்பவுமே அழகான அமைப்பை கலசம் அமைச்சிட்டோம். கலசத்துக்கு இப்போ மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கலாம். ரொம்பவுமே முக்கியமாக வரலட்சுமி விரதத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று தாலிக்கயிறை இது போல் நீங்கள் கலசத்துக்கு கட்டி விடணுங்க. இந்த தாலிக்கயிறை நீங்கள் பூஜையை முடித்த பிறகு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நாம் கலசம் வச்சாச்சு. இந்த கலசத்தை நாம் வீட்டிற்கு வெளியே, அதாவது வாசற்படிக்கு வெளியே வைத்து அம்பிகையை மனசார நினச்சிக்கிட்டு நாம் ஆரத்தி காண்பித்து அதற்கு பிறகு தான் வீட்டிற்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். கலசத்தை உங்கள் வீட்டில் மூத்த சுமங்கலி பெண் இருந்தாங்கன்னா அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு நின்று அந்த கலசத்தை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அப்படி மூத்த சுமங்கலி பெண் யாரும் இல்லைன்னா நீங்களே கூட கலசத்தை எடுத்துகிட்டு வரலாம். உங்கள் கணவர் அதற்கு ஆரத்தி காண்பிக்கலாம். உங்கள் கணவரும் ஆரத்தி காண்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, வெளியூரில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே நான் காண்பித்த முறையில் ஆரத்தி காண்பித்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாங்க. கலசம் வைத்திருக்கக்கூடிய மனை பெரியதாக இருந்ததுன்னா அதற்கு மேலேயும் வாழை இலை விரித்து பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே கலசம் வைக்கிறது நல்லதுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு காலை மாலை ஆகிய 2 வேளைகளையுமே மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பூஜைகளை செய்யணும். மாலையில் எப்பவும் போல் 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜைகளை செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது வரலட்சுமி விரத தினமான சரியாக 8/8/2025 அன்னைக்கு கலசம் அமைக்க உகந்த நல்ல நேரம் காலை 4:30 முதல் 6 மணி வரைக்கும் நீங்கள் கலசம் அமைச்சு கொள்ளலாங்க. விடியற் காலையில் வைக்க முடியாதவர்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரைன்னு இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே நீங்கள் கலசம் அமைத்து வழிபாடு செய்யலாம். 7/8/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு கலசம் அமைத்தவர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு 9/8/2025 அன்னைக்கு புனர்பூஜை செய்து கலசத்தை நீங்கள் கலைத்து கொள்ளலாம். 8/8/2025
வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நாள் மட்டும் கலசம் அமைத்து அன்று மாலையே கலசத்தை கலைக்கலாமனா செய்யலாம். விடியற்காலையில் கலசம் அமைத்தவர்கள் 8ஆம் தேதி மாலையில் அம்பிகைக்கு ஆரத்தி எல்லாம் காண்பித்து புனர்பூஜை செய்து கலசத்தை கலைத்து கொள்ளலாம். வீட்டில் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் அன்றைய தினம் கங்கா, யமுனா, சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடுவதன் மூலயமாக வரலட்சுமி விரதம் இருந்த பலனை நீங்கள் பெற முடியும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்டுட்டு அதன் பிறகு உங்களுடைய வழிபாட்டை தொடங்குறது நல்லதுங்க. பூஜை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் விநாயகருக்கு மலர் மற்றும் அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து அவரை வழிபட்டு நான் செய்யக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தினுடைய முழு பலனையும் நான் பெறணும், என்னுடைய விரதத்தை அம்பிகை முழுமையாக ஏற்றுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு குங்கும அர்ச்சனை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை வைத்து அதற்கு மேலே குங்கும அர்ச்சனை செய்யலாம். வாழை இலை இல்லைன்னா வெற்றிலை பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு அர்ச்சனை செய்யும் போதும் அம்பிகையினுடைய ஒவ்வொரு துதிகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே அர்ச்சனை செய்யலாம். 108 முறை 1008 முறைன்னு உங்களால் முடிந்தவரை நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். நான் 9 முறை குங்குமம் மற்றும் மலர்களால் அம்பிகையினுடைய துதியை சொல்லிக்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு அர்ச்சனை செய்திருக்கேங்க. நெய்வேத்தியமாக இனிப்பு பருப்பு போலி, புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் செய்து வைக்கலாம். இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் ஒரே ஒரு பால் பாயாசம் அல்லது பாசிப்பருப்பு பாயாசம் செய்து வைத்து கூட அம்பிகையை வழிபாடு செய்யலாங்க. புனர்பூஜை செய்யும் முறை: நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கலசத்திற்கு வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்து அதன் பிறகு கலசத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையில் எடுத்துன்னு போய் வைத்து அதன் பிறகு கலசத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கலைச்சிக்கலாம். மகாலட்சுமியினுடைய திருவுருவ படம் மட்டும் வைத்து வழிபாடு செய்தவர்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் வைத்து ஆரத்தி காண்பித்து மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அரிசி பானையின் மீது வைத்து அதன் பிறகு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு கலசம் அமைத்தவர்கள் 9ஆம் தேதி சனிக்கிழமை புனர்பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. இந்த நேரத்துக்குள்ள நீங்கள் புனர்பூஜை செய்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை அன்று கலசம் அமைத்தவர்கள் 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை 10/8/2025 அன்னைக்கு புனர்பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. இந்த நேரத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புனர்பூஜை செய்து கொள்ளலாம். முடிந்தவரை அம்பிகையை 3 அல்லது 5 நாட்கள் வைத்து வழிபாடு செய்கிறது சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கே நீங்கள் புனர்பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க புனர்பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் மாலை 4:45 5:45 வரை. உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், பூ, வளையல், மஞ்சள், குங்குமம், ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். அப்படி இதெல்லாம் வைத்து கொடுக்க முடியாதவர்கள் வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், வளையல் மட்டும் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கலாங்க. இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதத்தன்று நீங்கள் எப்படி கலசம் அமைத்து வழிபாடு செய்யணும், புனர்பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் என்ன என்பது பற்றின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஆன்மீக ரீதியான தகவலோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.